ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் எதற்காக, ஒரு இன்வெஸ்டர் ஏன் இதை கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்டையர் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு டெக்னிக்கல் அனலைசிஸ் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஆனால் டெக்னிக்கல் அனலைசிஸ்ங்கிறது இந்த ஒரு சார்ட்லேயே முடிஞ்சிடும். நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்படுவீங்க, டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொன்னால் இந்த சார்ட். ஆனால் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் அப்படின்னா அது ஈஸியான காரியமே கிடையாது, சரிங்களா? நீங்கள் இதில் ஃபண்டமெண்டல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் நிறையா விஷயம் இருக்குது. கம்பெனியோட குட்வில் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஒரு கம்பெனியோட நற்பெயர், சரிங்களா? அதெல்லாம் டேஞ்சபிள் அசட், இன்டேஞ்சபிள் அசட் அப்படிலாம் சொல்லி நம்ம நிறையா படிப்போம், சரிங்களா? அப்போது ஒரு ஃபண்டமெண்டல் அனலைசிஸில் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்கக்கூடியதே என்ன அப்படின்னா, அந்த கம்பெனி ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டுருக்கா, லாஸில் ரன் ஆகிட்டுருக்கா, புக் வேல்யூனா என்ன, பிஇ ரேஷியோ, இது எல்லாமே டெப்த்தாக உள்ளே வந்துடும். ஆனால் நீ ஒரு பிகினராக இருக்கும்போது இதெல்லாம் படிக்க கஷ்டமாக இருக்கும். அதாவது நான் பிகாம் படிக்கச்சே எனக்கு ஃபுல்லாகவே அக்கௌண்டன்சி பேப்பர் ஃபுல்லாகவே வந்துடும். எம்பிஏ படிக்கும்போது எனக்கு 2 பேப்பர் இருந்துச்சு. அப்புறம் நான் அக்கௌண்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன், சரிங்களா? நீங்கள் இனிஷியலாக ரொம்ப அந்த டேர்ம்ஸ் கேட்குறதுக்கே வித்தியாசமாக இருக்கும். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், சன்ட்ரி டெப்டார்ஸ், இது நான் பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தாலுமே சில வார்த்தைகள் நானே ரீகால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ பிகினராக நீங்கள் உள்ளே வரும்போது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் எண்ணில் கடைசியாக அந்த டேட்டாலாம் அனலைசிஸ் பண்ண அப்புறம் எண்ணில் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். என்ன அப்படின்னா, அந்த கம்பெனி ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டுருக்கா, லாஸில் ரன் ஆகிட்டுருக்கா, எந்த அளவு ப்ராஃபிட்டை மேக் பண்ணிகிட்ருக்கு, எல்லாம் செக் பண்ணிட்டு பேலன்ஸ் ஷீட்டில் எண்ணில் இதுதான் இருக்கும். ஆனால் நான் ஒரு பொதுவாக பார்க்கச்ச என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு கம்பெனி டிவிடெண்ட் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத இங்கே எல்லாருமே செக் பண்ணுவாங்க. குவார்ட்டர்லி, ஆனுவலி எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும், சரிங்களா? ஒரு கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா உண்மைக்குமே அக்கௌண்ட்டில் பைசா இருந்தால் மட்டும்தான் டிவிடெண்ட் அலாகேட் பண்ண முடியும். அப்போது இங்கே இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒரு பெரிய லெவலில் ஒரு ஃபெய்த் இருக்குது, சரிங்களா? மொத்தம் 3 விஷயம் இருக்குது. அதில் முக்கியமானது டிவிடெண்ட், சரிங்களா? அப்போ அந்த கம்பெனி தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஒரு சில கம்பெனி அப்போ தான் டிவிடெண்ட் அலாகேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இனிஷியலாக பண்ணுற கம்பெனியில் அந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை வருமானா கேள்விக்குறி தான். தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத கட்டாயமாக பார்க்கணும். 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கம்பெனி ஃபினான்ஷியலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும், சரிங்களா? நீங்கள் பார்க்கும்போது ஒரு கம்பெனி எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு கடன் இருக்கா, எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டை மேக் பண்ணிகிட்ருக்காங்க, ரெவென்யூ, ப்ராஃபிட், டெப்ட்டு, கடன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஏன்னா டேர்ன் ஓவர், ப்ராஃபிட் ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. டேர்ன் ஓவர் அப்படின்னா அந்த இயர் அந்த கம்பெனியோட அக்கௌண்ட்டில் விழுந்த பைசா, சரிங்களா? அது சேலரியாக இருக்கலாம், குட்ஸ் பர்ச்சேஸாக இருக்கலாம், சேல்ஸ் ஆர்டர் நிறையா இருக்கலாம். எல்லா ஆக்டிவிட்டீஸும் நடக்கிறத என்ன அப்படின்னா நீங்கள் டேர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராஃபிட்டுங்கிறத அந்த கம்பெனி பர்சன்டேஜில் ஷேர் பண்ணுவாங்க. 5% ப்ராஃபிட்டில் இருக்குது, 2% அப்படிங்கிறத ஷேர் பண்ணுவாங்க. இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பார்க்கச்ச அந்த கம்பெனி ப்ராஃபிட்டில் இருக்கா அப்படிங்கிறத எப்போதுமே செக் பண்ணும். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நிறையா ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் 2000, 2005 இதிலலாம் பார்த்தீங்கன்னா நோக்கியா, யாஹூ இதெல்லாம் இந்தியா ப்ராடக்ட் கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் அந்த டைமில் ரொம்ப பீக் ஆனது. அப்போது அந்த டைமில் யாரை இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாலும், சரிங்களா, நம்ம என்ன பண்ணியிருப்போம், வெளிநாட்டு முதலீடாக இருந்தாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி அந்த கம்பெனியோட கேள்வி என்ன, சரிங்களா, எங்கே இருக்குன்னே தெரியாமல் போயிடுச்சா? அதே மாதிரி தான் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் தோற்ற எல்லாருமே ஒரே கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போதுமே ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்குங்க. ஸ்ப்ளிட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கல்ல, உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் நாலேஜ் மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சஸ்டெயின் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் முக்கியமாக சொல்லிக் கொடுக்குற விஷயமே பொதுவாக பாருங்கள். அதாவது உங்களுக்கு ரேஷியோ அப்படிலாம் சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும், சரிங்களா? ஒரு பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகும், அதனோட பேசிக்ஸ் ஐடியாஸ் என்ன, நீங்கள் அந்த ஐடியாலஜி வைஸ் நீங்கள் அதை அப்ரோச் பண்ணாலே இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணலாம், சரிங்களா? அதனால் இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது பிளெண்டியான கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது யூ வில் பிகம் ஏ குட் இன்வெஸ்டர். எது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.